தோழர் குமரேசன் அவர்கள் கலை இலக்கியாவோடு அவருடைய எழுத்தோடு தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு அறம்கலையின் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து இந்து தமிழ் திசை நாளிதழினுடைய முதன்மை உதவி ஆசிரியரும் அகனி பதிப்பகத்தினுடைய பதிப்பாசிரியருமான நாம் அறம்கிளை தோழர்களுக்கு அறம்கிளையின் வாசகர்களை கவிஞர்களாக மாற்றிய கவிஞர் மு. முருகேஷ் அவர்களை கலை இலக்கிய நூல் குறித்து பேச முடியாது. அறம்கிளை நண்பர்களுக்கு என் இனிய அன்பு. நூல் வெளியீட்டினை சிறப்பித்திருக்கிற தோழர் ஆ. குமரேசன், நிகழ்வை ஒருங்கிருக்கிற அன்பு நண்பர் உமர் ஃபாரூக், நம் பதிப்பகம் என்கிற பதிப்பகத்தின் வழியே ஒரு படைப்பாளியாக இருந்து பதிப்பாளராக பரிமளித்திருக்கிற எங்கள் அன்பு தோழி இவள் பாரதி, எதிரே பார்வையாளர் வரிசையில் இருக்கிற எங்கள் மூத்த கவிஞர் ஜீவபாரதி உள்ளிட்ட அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அரங்கமே நம் மனசை போல நிறைந்திருக்கிறது. அதுவும் தலைநகர் சென்னையில் நடக்கிற 44வது புத்தக கண்காட்சியில் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு. 1-2 பேர் நிற்கிறத பார்த்தா அரங்கு நிறைந்த கூட்டம் இருக்கையில் நிரம்பி வழிகிறதுன்னு கூட தலைப்புச் செய்தியாக போடலாம். ஏன்னா சென்னையில் 50 பேர் கலந்துக்கிட்டா பொதுக்கூட்டம், 500 பேர் கலந்துக்கிட்டா மாநாடுன்னு செய்தி போடுற தலைநகரம் இது. அப்படி பார்க்க போனால் இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஒரு மினி மாநாடு போல் நடத்தி இருக்கிற அறம்கிளை நண்பர்களுக்கு மீண்டும் நன்றி. நான் பாரதிகிட்ட சொன்னேன், கவலைப்படா பாரதி, கூட்டம் வரேன். எப்படி அப்படின்னாங்க. ஏன் கமலஹாசன் வர்றாரு? அதனால இல்லை, நீ இணைஞ்சிருக்கிறது அறம்கிளையோட, சொன்ன சொல் மாறாதவர்கள் அறம்கிளை நண்பர்கள், நிச்சயம் அரங்கத்தை நிறைவு செய்வார்கள் சொன்னேன். அதே மாதிரி இதுவரை நடந்து பெற்ற கூட்டங்களிலே அதிக கூட்டம் தான் நினைக்கிறேன். பாரதி அதனால கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். தோழி கலை இலக்கியாவின் அந்த கவிதை நூலை தோழர் குமரேசன் வெளியிட நான் பெற்றுக்கொண்ட இந்த கணம் ரொம்ப மறக்க முடியாத கணமாக பார்க்கிறேன். ஏனென்றால் 90களில் தமிழ்நாட்டில் வருகிற எல்லா பத்திரிகைகளையும் நான் எழுதிட்டு இருப்பேன். என்னை பார்க்குறேன்னா உனக்கு எழுதுறத தவிர வேறு எதுவுமே தெரியாதான்னு கேட்பான். உண்மையிலே எனக்கே கூட அதுதான் தெரியும்னு நினைக்கிறேன். 90களில் எல்லா பத்திரிகைகளையும் எழுதுவேன். குமரேசன் தோழர் கூட அடிக்கடி கிண்டலா சொல்லுவார், அடுத்த வீட்டு கல்யாண பத்திரிகை தவிர எல்லாத்துலேயும் கவிதை எழுதுறியே அப்படிம்பாரு. இப்படி இவர் சொன்னதை கேட்டுட்டு கும்பகோணத்தில் இருக்கிற நாதன் என்னோட நண்பர், அவரோட கல்யாண பத்திரிகையில என் கவிதையை போட்டு இந்த குமரேசனுக்கு கொடுங்க, கல்யாண பத்திரிகையில உங்க கவிதை வந்துருச்சு பாருங்க அப்படின்னாரு. ஏன் சொல்றேன்னா, அப்படி எல்லா பத்திரிகைகளையும் ஒரு ஆர்வத்தோடு எழுதி கொண்டிருந்த காலத்தில் 90களின் தொடக்கத்தில் என்னோட கவிதை தோழி ஒருத்தவங்க உத்தமபாளையத்தில் தமிழ்ச்செல்வின்னு பேரு, அவங்க என்னோட கவிதையை எந்த பத்திரிகையில பார்த்தாலும் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. அவர்கள் மூலமாக தான் எனக்கு இந்திராவோட அறிமுகம். ஜெயமங்கலத்தை சேர்ந்த சா இந்திரா அப்படின்னு கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் தமிழ்ச்செல்வின்னு ஒருத்தவங்க உங்களோட முகவரி கொடுத்தாங்க, நான் கவிதைகள்லாம் எழுதுவேன், உங்களுக்கு அனுப்பி வைக்கலாமா தோழர்னு கேட்டாங்க. தாராளம் அனுப்பி வைங்க, நான் கவிதை எழுதுவது படிப்பது இதுதான் என்னோட பிரதான வேலை, வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க, அதனால நான் அனுப்புங்க படிக்கிறேன். உண்மையிலே உமர் சொன்னது மாதிரி கவிதை கடிதமெல்லாம் வராது, கத்தா வரும். போஸ்ட்மேனே சந்தேகப்படுவார். ஏன்னா ஒரு இல்லா லெட்டருக்குள்ளே ஒரு 4-5 பேப்பரை சுருட்டி வச்சிருப்பாங்க. போஸ்ட்மேன் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு இதெல்லாம் என்ன அப்படிம்பாரு. சார் கவிதை தான் சார். கவிதை தானே பரவாயில்ல, ஏதாவது பணம் எது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கன்னா அவர் முன்னாடி பிரித்து காட்டுறேன். அந்த அளவுக்கு உள்நாட்டு உரையில் ஒரு கவரில் கத்து அதாவது ஒன் சைடு பேப்பரில் ரூல் பேப்பரில் இந்த கட்டுரை நோட்டு எழுதிட்டு பின்னாடி வேஸ்ட்டு தாள் இருக்குங்களா, அதை கொஞ்சம் அவசரமாக கிழிச்சா எப்படி வரும், கொஞ்சம் தாறுமாறாக கிளிங்களா, அப்படியான பேப்பரில் வித்தியாசமான பேப்பர்லையா கவிதைகள் வரும். அப்படி வந்த கவிதைகள் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஏன்னா 2000க்கு பிறகுதான் தமிழில் பெண்கள் நிறைய எழுத வந்தாங்க. அதற்கு முன்னாடி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பெண்கள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த கவிதை மொழியும் அதுவும் ஒரு கிராமத்தை சார்ந்த பெண்ணால் எப்படி இப்படி ஒரு விரிந்த பார்வையோடு எழுத முடிகிறது என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்போதான் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கு எனக்கு கவிதைகள்லாம் நல்லா இருக்கேன். தொடர் வீட்டில எல்லாம் யாரும் அப்பாலாம் ஒத்துக்க மாட்டாங்க எழுத, என்னோட ஆர்வத்தினால எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த கவிதைகள்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் அச்சில் வந்தால் நல்லா இருக்குமே, என்ன புத்தகமெல்லாம் போடுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன், உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யினாங்க. அப்போ இந்திராவோட சகோதரி கலைவாணின்னு நினைக்கிறேன், அவங்களோட கம்மலையோ ஏதோ தோடையோ அடகு வச்சுட்டு அவங்க ஒரு 5000 ரூபாய், நான் ஒரு 5000 ரூபாய் போட்டு தான் கலை இலக்கியாவோட முதல் தொகுப்பான இமைக்குள் நழுவியவள் அப்படிங்கிற அந்த நூலை வெளியிட்டோம். புத்தகமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், தலைப்பெல்லாம் கூட வச்சுட்டேன். அவங்களோட பேர் வைக்க முடியல, இந்திராங்கிற பேர் வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பிரபலமான பேராகவும் இருக்கு. இன்னொன்று அந்த என்னோட இயற்பெயரை எழுதுனா ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், ஏன்னா நான் தான் எழுதுறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால ஒரு புனைப்பெயர் வைங்கள. ஏன்னா அப்பெல்லாம் தொலைபேசி கிடையாது, செல்பேசி கிடையாது, எல்லாம் கடிதம் தான். நான் ஒரு கடிதம் எழுதுறேன், உங்களுக்கு புத்தகம் எழுத உதவி பண்ண உங்கள் தங்கை கலை, நீங்கள் இலக்கியம் எழுதிட்டீங்க, அதனால் கலை இலக்கியான்னு வைக்கலாமான்னு கேட்டேன். அதுவே நல்லா இருக்கு வைங்கன்னாங்க. அப்படி அந்த இந்திராவுக்கு கலை இலக்கியா என்கிற நாமகரணம் சூட்டி அந்த பாகை நான் தான். முதல் புத்தகம் வெளியானுச்சு, ரொம்ப உற்சாகம் அடைஞ்சாங்க. அதான் ஒரு எழுதுகிற பெண்ணுக்கு கிடைக்கிற அந்த ஒரு உற்சாகங்கிறது கத்தா அனுப்பிட்டு இருந்தாலும் அப்புறம் நோட்டு அனுப்பி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பெண்கள் எழுத வருகிற பெண்களை இன்னும் தமிழ் சமூகத்தில் ஒரு மேம்பாடான ஒரு உயர்வான பார்வை இன்னும் இல்லை.
ஒரு ஆண் ஒரு கவிதை எழுதினா அதை இந்த சமூகத்தின் பார்வையா பார்க்குற இந்த சமூகம் ஒரு பெண் எழுதினா அவரோட வாழ்க்கையா பார்க்குறாங்க. அது ரொம்ப தவறான பார்வை. ஒரு பெண்ணாலும் இந்த சமூகத்தை உள்வாங்கிக் கொண்டு எழுத முடியும் என்கிற உண்மையை எந்த சமூகம் ஏற்பதில்லை. தமிழ் சமூகம் இன்னமும் கூட அப்படிதான் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் கலை இலக்கியாவின் பார்வை தன்னிலிருந்து வெளிவந்து சமூகம் என்கிற ஒரு மையப்புள்ளியில் தன்னை இருத்தி பார்க்கிற ஒரு கவிதையாக இருந்தது. எனக்கு அந்த இமைக்குள் நழுவியல் தொகுப்புல ஒரே ஒரு கவிதை. ஏன் அந்த கவிதை இந்த மேடையில் சொல்றேன்னா, இந்த மேடைக்கும் அந்த கவிதைக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிற ஒரு 4 ஒரு கவிதை தான். ஒருத்தனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அந்த கவிதையில அவன் வந்துட்டான், வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். அதை 4 வரியில் எழுதுறாங்க. என் வாசல் மீது உன் நிழல் படர, என் வாசல் மீது உன் நிழல் படர. அவன் வந்துட்டு அவனோட நிழல் வாசல தெரியுது. அந்த பெண்ணோட உணர்வை சொல்றா பாருங்க, நான் நிலவின் மீது ஒளியை பொழிந்தேன் அப்படிம்பாங்க. எனக்கு அந்த யோசிச்சு பார்க்குறேன், ஒரு நிலவே வந்து குளுமை ஒளியும்போ என்னோட விருப்பமானவனை நான் என் வாசல்ல பார்த்துட்டேன், அதனால அந்த நிலவின் மேலேயே நான் ஒளியை பொழிந்தேன் என்று ஒரு மொழியை நுட்பமாக கையாளக்கூடியவர் தான் கலை இலக்கியா. அவர் வாசலில் பார்த்த உருவம் வேறு யாரும் இல்லை, எதிரே இருக்கிற எங்கள் அன்பு தோழன் காமுத்துறை தான். அது எல்லா பெண்களுக்கு, குறிப்பாக எழுதுகிற சமூகத்தின் பொதுத்தளத்தில் என்கிற எல்லா எழுதுகிற பெண்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. கல்யாணமான வீட்டுக்காரன் பிரகாஷ் ராஜா தான் இருப்பான் அப்படின்னு நம்புறாங்க. அதுல முக்கால்வாசி உண்மை இருக்கு. சிரிக்கிறது சொல்ல சீரியஸா. ஏன்னா ஆண்கள் வந்து ரொம்ப மொக்கையான ஆளுங்க. நான் ஆணின் பிரதிநிதியாருன்னு சொல்றேன். சமீபத்துல தான் படித்தேன். கல்யாணமான ஃபர்ஸ்ட் எய்ட்ல கேட்குறாங்க, என்ன பிடிச்சிருக்கான்னு ஒரு மனைவிட்ட கேட்குறாங்க. விளங்காத கேள்வியில கேட்டு என்ன பண்ண போற, கல்வி வாங்கிட்டா போற? இல்ல, எவ்வளவு மொக்கையான ஆம்பளைங்க பேச தெரியாது, ஏதோ பேச தெரியும் நாங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில பெண்கள் எழுதி பெண்கள் பேச ஆரம்பிச்சுட்டா நாங்கெல்லாம் வீட்டுல போய் ஒழுங்கா சமைக்கிற வேலையாச்சும் கத்துக்குவோம். ஆமா, மொக்கையான ஆளுங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த பயம் இருக்கு. எழுதுற பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தன் மனைவி தன்னை விட அழகா இருக்கணும்னு ஆம்பளை விரும்புறான், தன்னை விட சம்பளம் நிறைய வாங்கணும்னு விரும்புறான். ஆனா தன்னை விட அறிவாளின்னு ஒத்துக்கிறது ஒரு தயக்கம் இருக்கு, நான் உட்பட. இதே பிரச்சனை வெண்ணிலாவுக்கு இருந்துச்சு. வெண்ணிலாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. நான் சொல்ற 90களுக்கு பின்னாடி. இப்போ அப்படி எல்லாம் நிறைய மாறிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அடுத்த ஆண்டு வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும், கொள்ளையில் தேஞ்சிட்டு முட்டையிடும், ஒன்றுன்னா சொல்லிட்டு கடைசி வரி எழுதியிருப்பாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு நான் மட்டும் திருமணமாகி போயிருப்பேன் எழுதியிருப்பாங்க. அந்த ஒற்றை வார்த்தை கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எழுதின கவிதை. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது உங்க பெண்களுக்கு திருமணம் குறித்து இப்படி ஒரு பயம் இருக்காங்க. அந்த பயத்தின் பிரதிநிதியாக தான் கலை இலக்கியாவை பார்த்தேன். அப்புறம் வெண்ணிலாவுக்கு போட்டு கொடுத்து திருமணமான பிறகு வெண்ணிலா ஒரு நாள் பேச சொன்னேன் கலை இலக்கியா கூட. கலை இலக்கியா சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் பயம் இல்லை தோழர், நான் தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு இவருக்கு காமத்துறைக்கு முன்னாடியே வேற ஒரு திருமணம், அவங்க படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் ஒரு திருமணம் நிச்சயமாகுது. அப்போ எனக்கு ஒரு 5 லெட்டர் எழுதுறாங்க. எனக்கு அவசர அவசரமா என்னோட படிப்பை நிறுத்திட்டு எனக்கு திருமணம் செய்வாங்க போல இருக்கு, எனக்கு இங்க யாரும் தோழர்கள் தெரியாது, உங்களோட ஆலோசனை வேணும்னாங்க. நான் அந்த கடிதத்தை வச்சுட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்கும்போது ஜெயா தொலைக்காட்சியில் தமிழ்ச்சங்கம் என்கிற நிகழ்ச்சியின் இயக்குனராக இருந்த தோழர் பாலுமணிவன்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒரு தோழர் எந்த ஊருன்னாரு, கம்பம் பக்கத்துல ஜெயமங்கலம். ஜெயமங்கலமா, நான் பிறந்த ஊருங்க அப்படின்னு. ஆமாங்க, அங்கதான் ஒரு தோழர் இருக்காங்க, நல்ல கவிதை எழுதுறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறாங்களா, கொஞ்சம் தாமதிக்கலான்னு. யார் வீடுன்னு பார்த்தா தோழர் பாலுமணிவனோட நெருங்கிய நண்பர் தான் கலை இலக்கியாவோட அப்பா. என்னோட நண்பர் தான், நான் சொன்னா கேட்பாரு, அவர் சிஐடிவில எல்லாம் இருக்காரு, நான் போய் அவரை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு முறை இதற்காகவே பாலுமணிவண்ணன் வந்து ஜெயமங்கலத்துக்கு போய் அவங்க அப்பாட்ட பார்த்து பேசி கொஞ்சம் திருமணம் தள்ளி போய் அதற்கப்புறம் மிகச்சிறந்த மாப்பிள்ளையா தோழர் காமத்துறை வந்தாரு. இது முன்னாடி நடந்த சம்பவம். ஏன்னா எல்லா தடங்கல்களும் அப்படி படைப்பிலக்கியத்தில் ஈடுபடுகிற பெண்களுக்கு தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து இருக்கு. அந்த முதல் தொகுப்புக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, அந்த தொகுப்பு தமிழக அரசின் நூலக அனுமதி கிடைச்சது. இப்ப நூலக அனுமதினாலே அதுக்கு கமிஷன் போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அந்த தொகுப்புக்கு 800 பிரதிகள் அரசு வாங்கிடுச்சு நூலகம். அந்த தொகை வந்தோன்னா நான் கலை இலக்கியாவுக்கு கடிதம் எழுதுனேன், இது மாதிரி உங்களோட கவிதை தொகுப்புக்கு நூலக அனுமதி கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கையில வருது, அடுத்த தொகுப்பு போட்டுலாம, நிறைய உங்களோட கவிதை என்கிட்ட நோட்டா இருக்கு, அடுத்து ஒரு புத்தகமா போடலாம. இல்லை உண்மையில அதான் எனக்கு கலை இலக்கியாவை ரொம்ப பிடிச்சிருந்தாரு. அவங்க சொன்னாங்க, இல்ல தோழர், தங்கை கலைவாணிக்கு திருமணம் செய்யற நிலைமையில இருக்காங்க, அவ அடகு வச்ச தோட வந்து இன்னும் மீட்காம இருக்கு, தயவு செஞ்சு அந்த தொகையை கொடுத்து அந்த நகையை மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. அந்த தொகையை அப்படியே கலை இலக்கியாவோட சகோதரியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா அவங்க நகையை மீட்டு கொடுத்தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு படைப்பாளி என்பவன் சக மனிதன் மீது ஈரமாகவும் நெருக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் கலை இலக்கியா அவர்கள். அவர் இந்த புத்தக கண்காட்சியில் புத்தகம் வெளியிட வேண்டும் என்கிற அவர் ஆசையை நிறைவேற்றி இருக்கிறார். கலை இலக்கியா இல்லை இல்லை என்று திரும்ப திரும்ப நாம் சொல்ல இல்லை. கலை இலக்கியா இங்கே ஏதோ ஒரு இருக்கையில்
இல்லை இருக்கை இராது ஏதோ ஒரு இடத்தில் நின்று கொண்டு நம்மை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் அழியலாம், ஆனால் மனிதர்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒருபோதும் அழிவதில்லை. அப்படி நமக்குள் ஒரு சிந்தனையாய் சக்தியாய் கலந்திருக்கிற கலை இலக்கியாவின் கவிதைகளை முன்னெடுத்து செல்வோம். இந்த புதிய தொகுப்பை நான் இன்னும் கவிதையை படிக்கல, ஆனால் இந்த தொகுப்பை படித்துவிட்டு கலை இலக்கியா பற்றி தனியே ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை இந்த நூல் வெளியீட்டு விழா தந்திருக்கிறது. இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த அறங்கலை தோழர்களுக்கு மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றி. இப்போ நிறைவா பதிப்பாளருக்கு வாழ்த்து சொல்றதா வருத்தத்தை சொல்றதான்னு தெரியல. ஏன்னா எழுதி கொண்டிருக்கிற பலர் படைப்பாளி ஆன பிறகு படைப்பை தொலைத்து விடுகிறார்கள். அப்படி தொலைத்ததில் நானும் ஒருவன் என்பதை விட பாரதி அந்த அணிக்கு வர்றாங்க. அதனால வாழ்த்தத்தையும் வருத்தத்தையும் ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்குவேனா. பதிப்பு தொழில் என்பது இன்றைய சூழலில் ரொம்ப ஒன்று சந்தோஷமான தொழிலா இல்லை. ஏன்னா மோடி ரொம்ப நல்லவர். அவனையே விட்டு வைக்கணும், மொத்தத்தை அழிக்கிறாரு. அது ஒரு நல்ல பழக்கங்கிற. ஊர்ல 1-2 பேர் நல்லா இருந்தாலும் பேசிக்கிட்டு மொத்தத்தை அழிச்சிடும்னு ரொம்ப எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் வச்சிருக்க பதிப்பு தொழிலின் ஆப்பு தான் இந்த 44வது புத்தக கண்காட்சியிலே நம்மளால பார்க்க முடியுது. வழக்கமா புத்தக கண்காட்சி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. நல்லா வித்துருக்கு கேட்லாக் அப்படின்னு. இந்த முறை கேட்லாக் கூட விற்கல. போட்ட 1000 கேட்லாக்ல 300 கேட்லாக் கூட போகல, அப்படியே இருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு. மக்களை குறை சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னா வச்சிருந்த மொத்த பணத்தையும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ஃபீஸ் கட்டி முடிச்சான். 10வது அரசு பொதுத்தேர்வு எழுத போற குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டினாலும் பரீட்சை எழுத விட வேண்டாங்க. மொத்த பேரும் பணத்தை கட்டிட்டு வந்தா முதல்வர் தூங்கி எந்திரிச்சு திங்கக்கிழமை சொல்றாரு பரீட்சை இல்லைன்னு. விளங்குமா நாடு? ஏன்னா கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்க கூட. வெள்ளிக்கிழமை காலையில சொல்லியிருந்தா பல குடும்பங்கள்ல பல லட்சம் பணம் மிச்சமாயிருக்கானா. தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு திங்கக்கிழமை காலையில பரீட்சை இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப தனியார் பள்ளிக்காரங்களுக்கு தான் பீதி வந்துருச்சு. எப்படியாவது பரீட்சை நடத்துங்கிறான். ஏன்னா ஃபீஸ் கட்டணும் போய் கேட்கிறான். பரீட்சை தான் இல்லை ரிட்டர்ன் பண்ணுங்கிறான். நம்ம மக்கள் ரொம்ப தெளிவானாரு. பரீட்சைன்னு சொன்ன பணம் கட்டினேன், இப்பதான் பரீட்சையே கிடையாதுன்னு ஃபீஸ் கேட்கிறான். அப்படி பொருளாதார நெருக்கடியை மீறி புத்தகங்களை வாங்கி போகிற தமிழ் சமூகத்தை வாழ்த்தி பதிப்புத்துறையில் காலடி வைத்திருக்கிற நம் தோழி இவள் பாரதியையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் முருகேஷ் அவர்களுக்கு நன்றி. பொதுவாக தேர்தல் காலத்தில் இதே நிகழ்வை வெளியில ஒரு அரங்கத்தில் நடத்திருந்தோம்னா காவல்துறையும் தேர்தல் அதிகாரியும் ஒரு கடிதம் கேட்பாங்க. என்ன கடிதம் அப்படின்னா, இது கவிதை நூல் வெளியீடு தான், அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு. என்ன கொடுமைனா, கவிதைன்னு எழுதினாலே அதுக்குள்ள அரசியல் வந்துடும். கவிதை அரசியல் அல்லாத கவிதையை எழுதவே முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்கும். இங்க எந்த அரசியல்வாதியின் பேரையுமே சொல்லாம இந்த கவிதை நூல் வெளியீடு முடிய போகுதே அப்படின்னு நான் பதறிக்கிட்டே இருந்தேன். நான் குமரேசன் தொடர் மிக கவனமாக, ஊடகவியலாளர் அப்படிங்கிறதுனால கவனமாக கவிதை குறித்தும் கலை இலக்கிய குறித்தும் பேசிவிட்டார். முருகேஷ் தோழர் அவருக்கே உரிய பாணியில் எந்த அரங்கத்துக்குள்ளே உட்கார்ந்திருந்ததுனால வெளியே சுதந்திரமாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு கவிதை நூல் ஒரு புத்தக கண்காட்சின்னு பேசும்போதே அதுக்குள்ளேயும் எவ்வளவு சிக்கல்கள் வருது. ஒரு வாசகர் நூலை வாங்க முடியாத சூழலுக்கு பின்னாடி அரசியல் இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முக்கியமானது இல்லையா? இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த இருவருக்கும் அறம்கிளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலை இலக்கியா எனக்கு முதல் கடிதம் எழுதியது 94ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். 1994ஆம் ஆண்டு. அவர் நானும் தொடர்ந்து நான் பின்னாடி மருத்துவக் கல்லூரியில் சார்பு மருத்துவம் படிப்பதற்காக போன போதும், அங்கிருந்து ஊர் மாற்றம் பெற்று வெவ்வேறு ஊர்களுக்கு நான் பயணம் செய்த போதும் அவருடைய கடிதம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். நான் எங்கேயோ போய் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். கேரளாவில் போய் ஒரு ஆண்டு இருந்தேன், கொல்லம். அங்கே யாருமே தெரியாது. என்னோட அண்ணன் அங்கே விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் என் அட்ரஸை உங்களுக்கு போஸ்ட் கார்டில் அனுப்பிச்சிடுவேன். அவங்க அங்கேருந்து மறுபடியும் கடிதம் எழுதுவாங்க. அப்படி நான் எந்த ஊருக்கு போனாலும் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிற பின்புலமாக கலை இலக்கியாவினுடைய கவிதைகளும் கடிதமும் இருந்து கொண்டே இருந்தன. முக்கியமாக முருகேஷ் தோழர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் தெரியுது. கலை இலக்கியாங்கிற பெயரை அவர் தான் சொல்லியிருக்கிறாருங்கிற ரகசியம் இப்போதான் வெளிப்படுது. ஒரு வாரம் நேரம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. கலை இலக்கியாங்கிற பேரை முருகேஷ் தோழர்கிட்ட உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாரம் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதை நான் தான், அந்த தாமதத்துக்கு காரணம் நான் தான். என்ன அப்படின்னா, கலை இலக்கியா அப்படிங்கிறது ஒரு புதிய பெயரா தெரியல. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே அப்படின்னு நம்ம தொடர்ந்து தாமயக்கா சபையிலிருந்து அன்னைக்கு ஒரு முழக்கமாக முன் வைப்போம். அதுல இருக்கிற 2 வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டு கலை இலக்கியான்னு சொல்லும் போது ஒரு பேராவே தெரியலையே அப்படின்னு நான் மறுபடியும் போஸ்ட் கார்டு போட்டுட்டே இருக்கேன். அதனால அவங்க தாமதப்படுத்திட்டு கடைசியா ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் அனுப்பிச்சாங்க. அந்த பேர்ல தொகுப்பு தயாராகுது அப்படின்னு சொல்லி. ஏறத்தாழ நான் 2005ஆம் ஆண்டு 11 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் கலை இலக்கியா அல்லது இந்திரா யாருன்னு எனக்கு தெரியும். முகம் தெரியாது அது வரைக்கும். வெறும் போஸ்ட் கார்டு தான். போஸ்ட் கார்டு கொஞ்சம் வசதியாக இருந்தால் இன்லாங் லெட்டரு, ஒரு கவரு, அதுக்குள்ள கடிதங்கள் எல்லாமே பத்திரமா வச்சிருக்கிறேன். இப்பயும்
கவிதைகளை மட்டும் அவங்க மொத்தமாக வாங்கிட்டாங்க. முருகேஷ்க்கு பண்டல் பண்டலாக அனுப்பிய கவிதைகள் என்னோட முகவரியிலிருந்தும் போயிருக்கும். நானும் பேக் பண்ணி இங்கேருந்து அனுப்பி வைப்பேன். அவங்க கவிதைகளை அனுப்பிடுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிற்றிதழ்களுக்கு அனுப்புகிற வேலை என்னோட இது. அவங்களுக்கு சூழல் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க கவிதை எழுதும்போது முதல்ல அவங்க கவிதையை பார்த்த நபர் யார் அப்படின்னா, லியோனி பட்டிமன்ற குழுவில் தமிழகம் அறிந்த கவிஞர் வெண்மணி அவர்கள். கவிஞர் வெண்மணி வந்து தாவரவியல் ஆசிரியர். தேனி மாவட்டத்தினுடைய ஒரு சிறிய பள்ளியில் பின்னாடி தலைமை ஆசிரியரானார். அப்போ தாவரவியல் ஆசிரியராக இருந்தார். கலை இலக்கியா வந்து மேல்நிலை கல்வியில அறிவியல் பிரிவு படிச்சதுனால வெண்மணியினுடைய மாணவியான போது அவர் கவிதைக்கும் மாணவியானார். அப்படிதான் அவங்க கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். கலை இலக்கியாவினுடைய கவிதைகளை மொத்தமா அவர் வாங்கி வச்சிருந்தார். பிரதிகள் காப்பி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு இதழ்ல அச்சுல அவங்க பெயரை காட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. கலை இலக்கியாவுக்கு என்ன யோசனை அப்படின்னா, நம்ம கவிதை வெளிவந்த ஒரு இதழை வெண்மணிகிட்ட போய் நம்ம காட்டணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஆசிரியர் மாணவிக்கான ஒரு போட்டி இது. ஒரே நேரத்துல வத்தலக்கொண்டிலிருந்து அன்றைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு சிறிய இலக்கிய இதழ் சுப்பிரமணிய சிவா அப்படின்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில அவங்களுடைய ஒரு கவிதை பிரசுரமாகுது. கவிஞர் வெண்மணி அவங்களுடைய முயற்சியினால. கலை இலக்கியா அவர்கள் சொந்த முயற்சியில வந்த வேறொரு பத்திரிகையில பிரசுரமான ஒரு கவிதை கம்பத்திலிருந்து கவிஞர் இதய கீதம் நடத்திய அக்னி குஞ்சு இதழில். அது ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல காமிச்சுக்கிட்டாங்க 95வது வருடத்தில். அப்படி சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வருது. அவங்களுடைய ஒவ்வொரு கவிதையும் வாசிக்கும் போது அந்த கால நினைவுகள். அன்னைக்கு இருந்த கடிதத்துக்கான ஒரு மதிப்பு இருக்குல்ல, ஒரு போஸ்ட் கார்டா இருக்கட்டும், இன்லாண்ட் லெட்டரா இருக்கட்டும், போஸ்ட்மேனுக்கும் நமக்குமான தொடர்பு, அவங்க வர்றதுக்காக காத்திருந்த அந்த காலம் 80கள் 90கள்ங்கிறது எவ்வளவுதான் இன்னைக்கு தற்காலப்படுத்தப்பட்ட சமூகமாக மாறினாலும் ஒரு மனிதனுடைய எழுத்துக்கு காத்திருக்கிற இயங்குகிற அந்த காலத்தை திரும்ப பெற முடியாது அப்படின்னு தான் தோணும். அதை கடந்துட்டோம். நம்ம ஒரு போஸ்ட் கார்டுக்காக அவ்வளோ நாட்கள் காத்திருந்து ஒரு பதில் அனுப்பி அது போய் சேர்ற வரைக்கும் இருந்தோம். இன்னைக்கு ஒரு போன்ல 2 சிம்மு, ஒவ்வொன்றையும் 50 மிஸ்டு கால் 60 மிஸ்டு கால், திருப்பி கூப்பிடுறதுக்கு யோசனை இல்லை, வந்த காலை எடுத்து பேச முடியல. எல்லாமே மனிதர்கள் தானே. ஒரு கால்ங்கிறது ஒரு மனுஷன், அன்னைக்கு போஸ்ட் கார்டுங்கிறது ஒரு மனுஷன். அன்னைக்கு இருந்த மனிதர்கள் மீதான மதிப்பு படிப்படியாக இன்னைக்கு மிஷின் மேலையும் அல்லது பணம் மீதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கையின் மீதும் நமக்கு திரும்பிவிட்ட போதிலும் மனிதர்கள் மீதான மதிப்பினை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வாய்ப்பு நூல்களில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு எல்லா வாசகர்களைப் போலவே நானும் நம்புகிறேன். குறிப்பாக கவிதைகள் அவை உயிர்ப்பிக்கக்கூடியவை. கலை இலக்கியாவினுடைய ஒவ்வொரு கவிதைக்கும் அந்த வாய்ப்பு ஆழமாக உண்டு. இந்த தொகுப்பை நானும் இவள் பாரதி தோழரும் வாசித்த போது சில கவிதைகள் அழுத்தமாக மரணம் பற்றிய சில கவிதைகள். நான் அவங்களுடைய இறப்பின் போதே அந்த கவிதையை வாசித்தேன். அவங்க எனக்கு அனுப்பின கடைசி மெயில்ல இன்னும் கூட தோழர் காமுத்துறை கலை இலக்கியா அவர்களுடைய கணவர் அவங்களுடைய மெயிலை செக் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கோ அனுப்புவதற்காக தயார் செய்த சில கவிதைகளும் ஒரு சிறுகதையும் டிராஃப்ட்ல இருக்கு. போய் சேராத அந்த கடிதத்திலும் கூட அவருடைய கவிதைகள் இன்னும் மிச்சம் இருக்கின்றன அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. அதே மாதிரி விகடன் பிரசுரத்தில் காமக்கடல் நீந்தி எனும் தலைப்பில் திருக்குறளினுடைய காமத்துப்பாலை முன்வைத்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு கதை எழுதினாங்க. ரொம்ப மிக துணிச்சலான முயற்சி. காமம்ங்கிற சொல்லை ஒரு பெண் பயன்படுத்தினா எப்படி இந்த சமூகம் பார்க்கும்ங்கிறதெல்லாம் கடந்து காமத்துப்பால் கதைகள் அப்படிங்கிற தொகுப்பு வந்தது விகடன் பிரசுரம். அதை மீறி இன்னும் சில கதைகளை திருக்குறளின் மீது காமத்துப்பால் கதைகளினுடைய தொடர்ச்சியாக எழுதி வச்சிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய மெயில் இருக்கு. அப்படி இன்னும் அவங்க எழுதி முடிச்சு வெளியிடப்படாத ஏராளமான படைப்புகளை விட்டு சென்றிருக்கிற கவிஞர் கலை இலக்கியா அவர்களுடைய படைப்புகளை ஒரு முழு தொகுப்பாக மாற்றுகிற ஒரு வேலையை நாம் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இந்த புத்தக கண்காட்சியில் அவருடைய நூல் வெளியீட்டில் தோழர்கள் அவருடைய கவிதைகளை அல்லது அவருடைய படைப்புகளை வாசித்த வாசகர்கள் தோழர்கள் அனைவரும் இணைந்து நாம் அந்த கலை இலக்கிய கவிதைகள் நூலை வெளிக்கொண்டு வந்தது உண்மையிலேயே மனநிறைவை தருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த நூல் வெளியீடுகளில் நாம் சந்திப்போம். கலை இலக்கிய எல்லா எழுத்தாளர்களுக்குமே ஒரு வரம் இருக்கிறது. இந்த எழுத்தும் படைப்பும் இருக்கும் வரை அவர்களுடைய பெயர் எங்கேனும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போலவே கலை இலக்கியாவுக்கான ஒரு சிறப்பு வரமாக அவருடைய கவிதைகள் உள்ளவரை அவருடைய பெயர் தொடர்ந்து இருக்கும். ஒரு குடும்ப மனுஷியாக இப்ப நம்ம அம்மா அல்லது பாட்டி போல அவங்க நினைவு நாளுக்கு அந்த குடும்பமே சில வருடங்களில் படிப்படியாக நினைவுகளில் இருந்து வெளியே வந்துருவாங்க.
ஆனா ஒரு கவிதையை எழுதி பொது சமூகத்திற்கு கொடுத்து விட்டு சென்ற கலை இலக்கியாவை யாரோ ஏதோ ஒரு மூலையில் தமிழகத்தில் எங்கேனும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். சமூக மனிதனாக ஒரு சமூக மனுஷியாக வாழ்கிற ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் நினைவுகளில் வாழ்வது மட்டுமல்லாமல் நூல்களின் வழியாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் கலை இலக்கியா கொடுத்த மறு நினைவுக்கு கொடுத்த செய்தியாக நாம் நினைவு கூர்ந்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இன்னும் நம் பதிப்பகத்தினுடைய சில வெளியீடுகள், சில நிமிடங்களில் அந்த வெளியீடுகள் நிறைவடையும். தொடர் இவள் பாரதி நிகழ்வை தொடர்கிறார். ரொம்ப மன நிறைவான நிகழ்ச்சி. இதோட நன்றி உரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு நன்றி உரை. 3 புத்தகங்கள் வெளியீடு இருக்கு. வெளியீடு மட்டும்தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். கலை இலக்கியம் வந்து எனக்கு அறிமுகமானது 2017 தான். நான் இலங்கையிலிருந்து திரும்பி ஒரு கவியரங்கத்துக்கு வந்து கலந்துக்கு வந்தேன். அதன் மூலமாக நான் இலங்கை போயிட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே ஒரு கவியரங்கம் முடிச்சுட்டு இன்னொரு கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் தான் நாங்கள் முறையாக சந்திச்சுக்கிறோம். அவங்க மூலமாக தான் எனக்கு உமர் ஃபாரூக் தோழர் அறிமுகம். என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு பெண்மணி. காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு அவங்க நிகழ்வு இருக்கு, நல்லா சிறப்பாக நடக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க நம்ம இல்லாதப்போ அவங்க நம்மளை ஒருத்தவங்க கொண்டாடுறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க அப்படியான நண்பர்களை பெற்றிருக்காங்க, நமக்குலாம் யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியான நண்பர்களை அவங்க பெற்றிருக்காங்களா, இல்லை அப்படியான நண்பராக அவங்க இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியான நண்பராக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சேர்த்து தான் சொல்லணும். எங்கள் மேடையில் விட்டு இருக்கிற எழுத்தாளுமைகள் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து நிறையா ஒரு ஆதர்சமாக இருந்திருக்காங்க. ஆதர்சம்னு சொல்கிறத விட அவங்க ஒருத்த கண்ணீரை வந்து தொடச்சி விடுறதுக்கு ஒரு விரலாம் மட்டும் இல்லாமல் வார்த்தைகளாகவும் இருக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு பெண்மணி. என்னுடைய இக்கட்டான வாழ்க்கையில் நடந்த நிறையா இக்கட்டான சம்பவங்களப்பவும் அவங்க எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்காங்க. அவங்க நினைவாக நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் கூட்டத்தில், அவங்க நினைவாக இன்றைக்கி ஒரு ஆடை என்கிட்ட இருக்குது பத்திரப்படுத்து. எப்படி வந்து ஒரு அம்மா எங்கள் அம்மா இறந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும்போது எங்கள் அம்மாவோட ஆடைகள் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஏன்னா பல முறை வீடு மாறி 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 வந்ததுனால என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ஆடையை பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு சொல்ற மாதிரி தான், ஒரு அம்மா, ஒரு சித்தினா அப்படிதான் தெரியல, அம்மா அல்லது பாட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட எனக்கு நானும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய வயசு டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு ஒரு அம்மா அப்படின்னா டக்குன்னு அவங்க தோணுவாங்க. அவ்வளோ ஆறுதலாக இருந்தாங்க. என்னுடைய நாவல் வெளிவரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அது இன்னும் நான் எழுதி முடிக்கல தான், 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நாவல் வெளிவரணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக அதை நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால் செஞ்சிருவேன். சொல்லிட்டா செய்ய மாட்டேன்னு ஆக்குத்தோழர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, சொல்லிட்டா செஞ்சிருவேன். ரொம்ப அறம்கிளை தோழர்களுக்கு, நானும் அறம்கிளையில் இருக்கேன், அதனால் தனியாக நன்றி சொல்லக்கூடாது, நமக்கு நாமே நன்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயோ சேர் இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து 3 புத்தகங்கள் வெளியீடு நம் பதிப்பகத்திலேருந்து, முகவரி வெளியீட்டிலேருந்து அது வருது 3மே. ஏன்னா இதில் வந்து நம் பதிப்பகங்கிறது பெரிய ஆளுமைகளோட புத்தகங்களை வெளியிடுறது, முகவரிங்கிறது முதல் முறையாக ரொம்ப அறிவு இல்லாத படைப்புகளை வெளியிடுறது, அதில் என்னோட புத்தகங்கள் வருது. முதலாவதாக நம் தமிழ் மீடியா இணையத்தில் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் புத்தகங்கள் வந்து அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் நாவல்கள், கட்டுரைகள், சிறுகதைகள், கவிதைகள் இருக்குது. அதில் வந்து வெறும் நாவல்கள் மட்டும் அறிமுகம் செஞ்சுருந்தாங்க தனசேகர பாண்டியன். அவங்க நல்லா எழுதுகிற ஒரு பர்சன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தோழர் கிட்டத்தட்ட 10,000 பேரை வந்து எழுத்தாளர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. நான் ஒரே ஒருத்தரை மட்டும் கண்டுபிடிச்சி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி அவரை எழுத வச்சு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த புத்தகத்தோட பேர் வந்து மேற்கோள். அந்த புத்தக வெளியீடு இப்போ நடக்க இருக்குது. மேடைக்கு எழுத்தாளர் ஜீவபாரதி அவர்களையும் சரவணன் சந்திரன் அவர்களையும் அழைக்கிறோம். எழுத்தாளர் சரவணன் சந்திரனோட நாவல்கள் வந்து பாரதியோட அந்த விமர்சனமும் இந்த நூலில் இருக்கு. நூலை வந்து மேடையில் இருக்கிற எழுத்தாளர்கள் பெற்று சிறப்பிக்க வேண்டுகிறோம். தனசேகர பாண்டியன் மேடைக்கு வரலாம், உங்க நூல் தான் வெளியிடுறோம். என்னை பத்தி பேசப்படாது இல்ல, பேசுனா நான் இருக்க முடியாது, அவ்வளவுதான். என்னை பத்தி நல்ல விதமாக பேச போறாங்க, சொல்லுங்க. இருங்க, முதல்ல வெளியிட்டு அப்புறம் எல்லாரும் வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். ஜீவபாரதி தோழர் அவர்கள் வெளியிட எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்கள் முதல் பிரிவை பெற்றுக் கொள்கிறார். 2002 தோழர்களே, இவள் பாரதி உனக்குதான் கவனி.
ஒரு பேண்டு ஒரு சட்டையெல்லாம் போட்டு மைக்கு மேலே பேசிட்டு இருக்காப்புல. என்னுடைய புத்தகத்தை ஆர்எஸ் மங்கலத்தோட சொந்த ஒரு நூலகத்தில் படித்து விட்டு சிறுமியாக இருக்கின்ற பொழுது இவரும் இவருடைய தங்கையும் எனக்கு கடிதம் எழுதுவார்கள். பர்மாவிலிருந்து வந்த ராமுத்தேவன் சென்னையிலே தூக்கிலிடப்பட்டதை அறிந்து அவன் பிறந்த ஊருக்கு செல்ல வேண்டும். தும்படக்கா கோட்டை ஊருக்கு செல்வதற்காக போகின்ற பொழுது கனத்த மழையில் இரவு 12 மணிக்கு ஆர்எஸ் மங்கலத்துக்கு போய் இறங்குகிறேன் நண்பர்களோடு. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. இங்கே ஒரு பாரதின்னு ஒரு பொண்ணு இருக்கு, நமக்கு கடிதம் எழுதிச்சு அப்படின்னு ஒரு கடையில் போய் கேட்குறேன், பாரதின்னு ஆனா பொண்ணான்னு கேட்டாப்புல. அவன் கடை மூடுற சூழ்நிலையில் இருக்கான். சரி ஏதோ ஒன்று, அது காமராஜர் தெரு, தெரு அந்த தெரு பேர சொன்னேன்னா இந்த தெரு நாங்கள் 22 நம்பர். இரவு 12 மணிக்கு ஒரு படைப்பாளி ஒரு பெண் வீட்டை தட்டுகிறேன் கதவை. அவங்க அப்பா வந்து திறக்கிறாரு. அவரையும் நான் பார்த்ததில்லை, அவர் என்ன பார்த்ததில்லை. பாரதியை பார்க்கணும்னு. நீங்கள் நான் ஜீவபாரதின்னு 12 மணிக்கு அது எப்படி தூங்கிருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஜீவபாரதி வந்திருக்காரு, விழுந்தடிச்சு ஓடி வந்து நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கலேன்னு அப்படி. அதே மாதிரி அந்த விழாவுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. நேற்று வழியில் பார்த்துட்டு நாளை புத்தக வெளியிட்டு விழா நீங்கள் வாங்கப்பான்னு. இங்கே வந்த பிறகு அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டாம்னு இன்னொரு புத்தகத்தை வச்சு புத்தகத்தை பற்றி இவனை பேச விட்டால் நிறைய பேசுகிறான்னு பயந்துக்கிட்டு பேச்ச வேண்டாம் அப்படின்னால இவள் பாரதி வாழ்க, அவள் எழுத்து வாழ்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல வேலை திட்டல. நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு ஒரு 1/2 hour லேட்டா, எப்பவுமே ஜூம் மீட்டிங்ல தோழர் வந்து இன்னும் 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படிம்பாரு. அதே மாதிரி 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணி பண்ணி மேட்ச் ஷார்ப்லாம் இங்கதான்ப்பா, இங்க பக்கத்துல உள்ள மேடையில 5 மணிக்கு வரேன்னாங்க, இன்னும் வரல. அதனாலதான் நம்மளாம் இங்க இருக்கும்போது 5 ஓடி போகணும்னு நினைக்க சொல்றது. ரொம்ப நிறைவா, மன நிறைவா இருக்குது. கலை இலக்கியோட முழு தொகுப்பு ஒன்று கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டமும் இருக்கு. அடுத்ததான ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம் தமிழ் மீடியால இருந்து கலை இலக்கிய நினைவு சிறுகதை போட்டி வந்து இந்த வருடத்துல இருந்து நாம துவங்கலான்னு இருக்கோம். நான் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் அப்படின்னு அந்த இடத்துல நினைச்சுக்கணும், இல்லை தனியா நான் போய் இருக்கோன்றது. அதனால இந்த வருடத்துல இருந்து அந்த நிகழ்வு வந்து முன்னெடுக்கலான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் செய்யணும்னு திட்டம் தான், ஆனால் சொல்லிட்டு செய்யாமல் போயிடக்கூடாது. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு செய்யலாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பழைய தொகுப்புகள்லாம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது மாதிரி தோழர் வந்து இதுவரை வெளிவராத படைப்புகள் இருக்குன்னாங்க, அது குறித்தும் நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். நீங்கள்லாம் இருக்கும்போது தைரியமாக நான் அதை செய்வேன். இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தாண்டிலாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் தன்னுடைய மனைவி ஒரு என்ன சொல்றது, ஒரு படைப்பாளர்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதை தாண்டியமான ஒரு பெரிய ஒரு அதுக்கு வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு அன்போட மேடை கலைக்கிறேன். காமத்துறை அவர்கள் இப்போது. தோழர்களுக்கும் கலை இலக்கியாவில் காமன் என்ற முறையிலே காமன் என்பதை காட்டிலும் அவரால் மேன்மைப்படுத்தப்பட்டார் என்பதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்வேன். அவருடைய ஆசைகளையும் அவருடைய நினைவுகளையும் செயல்படுத்தி கொண்டு அவருடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இதே அரங்கில் அவரை நாளிதழ் மூலமாக அறிமுகப்படுத்தி வரும், புத்தகங்களின் வழியாக அறிமுகப்படுத்திய இரு பெரும் ஆளுமைகள் முன்னிலையில் அவருடைய இந்த தொகுப்பினை வெளிக்கொண்ட தோழர் இகழ்பாறை அவர்களுக்கும் அரங்கிளை நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும்
அவர் நினைவாக நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் தேவைப்படும் உதவிகளையும் எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்று இந்த கூட்டணி வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நாமால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு வெளியிடப்பட்ட நூல்கள் வந்து புத்தக கண்காட்சி முக்கியமான அரங்குகளில் கிடைக்கும். முக்கியமான அரங்குகள் கிடைத்தால் அது முக்கியமான அரங்குகள். இந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கிற அரங்குகள் முக்கியமான அரங்குகள். அகனி வெளியீடிலிருந்து பாரதி புத்தகாலயம், டிஸ்கவரி புக் பேலஸ், பூலம் எல்லா பதிப்பகத்திலும் கிடைக்கும்னு சொல்றேன். அகனி உட்பட ஆமா, நீங்க எல்லா நூலையும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மேல வச்சிருக்கோம். புதிய தலைமுறை ஸ்டார்ல கூட கிடைக்கும். எல்லா ஸ்டார்லயும் இருக்கும். ஆனா எந்த ஸ்டாரும் போயிட்டு புக் இல்லைன்னு சொல்ல வேணாம். என் கையில கூட இருக்கு, இங்கே கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்லப்பா, எல்லாரும் போய் நடந்து போய் அந்த கூட்டத்துக்குள்ள இப்ப கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாரு, தலைவர் வந்துருவாரு, அப்புறம் போயிட்டு நசிங்கெல்லாம் வர வேண்டாம், இங்கேயே வாங்கிக்கலாம். நல்ல ஆஃபர் தரோம். ஆரம்ப கிளைக்கு வந்து 20% தள்ளுபடி உண்டு. எப்பவுமே நீங்க புத்தக கண்காட்சி மட்டும் இல்லை, அரங்கிலையில இருந்து எப்போ நூல் வாங்கினாலும் 20% தள்ளுபடி நம் பதிப்பகம் மற்றும் முகவரி வெளியீடு கண்டிப்பா கொடுப்போம். அதை நீங்க லைஃப் லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.